சி.வி. குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சூதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, பலூன் அக்கா, இப்போ ரீசெண்டாக வந்து பீரோ அக்கான்னு ஒரு அக்கா. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் அக்கா அக்கான்னு தான் போயிட்டு இருக்கு. தேர் லைக் ஓகே யூஆர் ஸோ பிரேவ், அட்லீஸ்ட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா? ஆக்சுவலி பிரேவ்னா என்ன? அதாவது ஒரு சிங்க பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி லைக் மார்பகத்தை அழுத்தி காமிக்கிறது வந்து பிரேவா? பார்ன் ஆர்டிஸ்ட் தான் அப்படி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ வந்து உங்கள் மாடலா இல்லை பார்ன் ஆர்டிஸ்ட் தான் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ உங்கள் மாடலிங் வந்து ஒரு தப்பான ஒரு இன்டென்ஸில் கொண்டு காமிக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறான்னு நினைக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களோட பாடி கவுண்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இதெல்லாம் என்ன ப்ளஷர் இருக்குது, இது என்ன அது என்ன சொல்லி எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்குறாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்குறாங்க. ஏதோ ஒருத்தன் கிரிஞ்சா பண்ணாலோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப கிளாமராக பண்ணாலோ நீங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணுவீங்க, அவங்கள கூட்டி போவீங்க, அவங்கள வந்து எல்லா இன்டர்வியூ எடுப்பீங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வருவீங்க. யார் ஒருத்தர் ரியல் டேலண்ட்டாக இருக்காங்களோ, யார் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் காட்டணுமோ, யார் ஒருத்தவங்க ப்ரொமோட் பண்ணணுமோ அவங்கள பண்ண மாட்டீங்க. எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா யார் வந்து அவங்களை வந்து உண்மையாக அக்கா நினச்சா யாரும் கூப்பிடல. அவங்க பார்க்குற கேட்குற விதமே வேறு. அக்கா இதை அமுக்கி போடுங்க, அக்கா இதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவன் அக்காங்கிற மீனிங் வந்து அவன் வந்து செக்ஸுவலுக்கான கேட்குறான். ஹி இஸ் வெரி இன்னசென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவன் இன்னசென்ட்டே கிடையாது. நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன பண்ணுறது தெரியுது, எது காட்டினா ஃபேமான்னு தெரியுது, எப்படி பண்ணால் காசு சம்பாதிக்குன்னு தெரியுது. அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஸோ மக்களோட பார்வை, மக்கள் பார்க்கறது, பசங்க பார்க்குறது, பொண்ணுங்க பார்க்கறோட கவனம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 80% 70% வந்து செக்ஸுவல் ரேட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாமரை பார்த்தே போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பஸ்ஸில் இருக்கிறது அண்ட் நான் எப்படி சொல்லுவேன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோ எல்லாருமே பார்க்குற ஒரு தளம் தான். அதுக்கு அவங்களுமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்கள நம்ம சொல்கிறத விட ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அக்கான்ற டேர்மை வந்து உருவாக்கி விடுறது, அது வந்து ஒரு அது பஸ்ஸாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் பஸ். யூனோ கிட்ஸ் இதை பார்க்குறாங்க, இந்த ஜென்ரேஷன் வளர்கிறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாத்தையுமே அதாவது ஒரு செக்ஷுவலாக அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அவங்களையும் அக்கான்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே ஜிம் அக்கா, இவங்க டெய்லர் அக்கா அப்படி சொல்லிட்டு ஏன் நார்மலைஸ் பண்ணணும்? ஏன்னா அவங்க தான் வந்து அக்கான்னு கூப்பிடுங்கன்னு அவங்க சொல்லலை. ஸோ ஆடியன்ஸ் ஏன் வந்து அந்த அக்கான்ற ஒரு சிஸ்டர்வுட்டே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ரீசன்ட் டைமில் வந்து இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே லைக் டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, லைக் ஜிம் அக்கா கூட அவங்களோட லைக் ஜிம் அவங்களோட பேஸில் பண்ணுறாங்கன்னா ஓகே தான். இப்போ வந்துட்டு பலூன் அக்கா, இப்போ ரீசெண்டாக வந்து பீரோ அக்கான்னு ஒரு அக்கா. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் அக்கா அக்கான்னு தான் போயிட்டுருக்கு. இந்த அக்காங்கிற பார்த்தீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தமாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி அக்கா அப்படிங்கிறது வந்துட்டு அம்மாவோட மறு உருவம் சொல்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அன்புல அம்மாவும் இல்லை அரவணைப்பில் அப்பாவும் இருக்காங்க. ஸோ அக்காங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை வந்து இப்படி மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இப்போ ரீசனாக என்ன பார்த்தீங்கன்னா பசங்களோட வீக்னஸ் அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 399 ரூபா ஒரு மாதத்துக்கு 399 ருபீஸ் வந்து பே பண்ணி அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ், அதாவது இங்கே போகிறது பார்த்தாமல் மற்ற ஃபோட்டோஸ்லாம் அவங்க உள்ளே போடுவாங்களாம். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு மந்த்லி 399 ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க. இப்படி 7000 பேர் கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 28 lakhs வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பலூன் அக்கா அப்படின்னு கூப்பிட்டதுக்காகவே அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஏர்னிங் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வர ஜென்ரேஷன் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கும் ஃபேமும் வருது, நமக்கு வந்து இந்த மாதிரி காசு வருதுன்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் சொன்ன வந்து அக்காங்கிற வார்த்தை வந்து ஏன் இப்போ வந்து பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஏதாவது கூப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏதாச்சும் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்க பின்னாடி அக்கான்னு சேர்த்துக்கிறது. அவங்களுக்கு அந்த அக்காவோட மீனிங் தெரில நினைக்கிறேன். அப்படி கூப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் அக்காவோட மீனிங் தெரில, அக்காவோட அனுபவம் கிடைக்கல, அக்கானா என்னென்னு உண்மையான ஒரு அவங்க ஃபீல் பண்ணல போல. அதனால தான் வந்து அக்காங்கிற வார்த்தையோட கொச்சைப்படுத்தான்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக அவங்களோட ரீல் பார்த்தப்போ தான் ஓகே அரோரா அவங்க பற்றி நீங்கள் பேசி போட்டிருந்தீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க ஸ்டாப் காலிங் ஏனோ அந்த மாதிரி வருணாக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப்பில் தம்ப்நெயில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது பட் மெனி பீப்புள் கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்கும்போது தேர் லைக் ஓகே யூஆர் ஸோ பிரேவ், அட்லீஸ்ட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ஸ் யூர் தாட்? ஆக்சுவலி பிரேவ்னா என்ன? அதாவது ஒரு சிங்க பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி லைக் மார்பகத்தை அழுத்தி காமிக்கிறது வந்து பிரேவா? எத்தனையோ ஒருத்தவங்க சிங்கிள் உமனாக இருந்து சாதிச்சிருக்காங்க.
எத்தனை பேர் வந்து இன்னமும் ஆட்டோ ஓட்டியோ இல்லை ஏதோ கூலி தொழில் பண்ணோ அந்த குழந்தையோ வந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறாங்க. அவங்கள நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ பிரேவாக இருக்கீங்க, இவ்வளோ சொசைட்டி முன்னாடி வந்து இப்படி இருக்கீங்க சொல்லலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலி அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணி கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, என்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லை, நீங்கள் எதுக்கு என்னை வந்து ஃபேம் ஆக்கி வரீங்க, நான் மார்பகத்தை அழுத்துறதுனால என்னை வச்சு நீங்கள் ஃபேம் ஆகுன்னு சொல்லி நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. இப்போ பசங்க அவங்கள தான் கேட்கணும், பசங்களோட வீக்னஸை வந்து அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இப்போ அவங்களே கேட்குறாங்க, நானா ஃபேம் ஆகினேன், என்னை ஃபேம் ஆக்கணும் நீங்கள் தான், அப்போ உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் வந்து மாடலிங் பண்ணுறேன், நான் மாடல் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மாடலுமே இப்படி பண்ணி நான் பார்த்து கிடையாது. மாடலிங்கிறது வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை வந்து காட்டுறது, லைக் அவங்க ஃபிட்னஸ்லையோ இல்லை அவங்க ட்ரெஸ்ஸையோ அவங்க ஆட்டிடியூடோ காட்டுறதா மாடல்ஸ். நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். எந்த ஒரு மாடல் வந்து இந்த மார்பகத்தை அழுத்தி நான் பார்த்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்ன் ஆர்டிஸ்ட் தான் அப்படி பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ வந்து உங்கள் மாடலாக இல்லை பார்ன் ஆர்டிஸ்ட் தான் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவங்க மாடலிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு இன்டென்ஸில் கொண்டு காமிக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறான்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து தவிக்கக்கூடிய ஒன்று. இப்போ வந்து நான் ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கும், எப்படி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் பண்ணி அந்த மாதிரி பிங்மின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ங்கிறது அதுக்காக மட்டும் இது கிடையாது, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்று. பிங்மி டேட்டிங் ஆப் அப்படி இருக்கிறது வந்து அதுக்கானது போடுறது பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் மார்பகத்தை அழுத்தியோ இல்லை வேறு மாதிரி டபுள் மீனிங் டார்க் காமெடிஸ் நிறையா பார்த்துக்கலாம். ரொம்ப டார்க் காமெடி, முட்டி போகிறது மாதிரி நிறையா காமெடி அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி காமெடிஸ் தான் நீங்கள் வந்துட்டு பிங்மின்னு ஒரு ஆப் இருக்குது, இல்லை ஒன்லி ஃபேன்ஸ் ஆப் இருக்குது, அந்த மாதிரி ஆப்பில் போடலாம். இல்லை பார்னோகிராஃபி இருக்குது, நீங்கள் அதில் போடலாம். மாடல் அப்படி சொல்லி மொத்த ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக மாடல்ஸ்லாம் வந்து கேவலப்படுத்த மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாகவே ஒரு பஸ்ஸில் இருக்காங்க இவங்க எல்லாமே இந்த மாதிரி ட்ரெண்டான நிறைய பேர். அதாவது நான் வந்து டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா அந்த மாதிரிலாம் நான் சொல்லாமல் whoever is செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. பட் இப்போ தான் 2-3 பேர், இப்போ நீங்களாக இருக்கட்டும், இல்லை நான் 2-3 பேர் ரீல்ஸ் பார்த்தேன், இங்கே இல்லாதனால பேர் மென்ஷன் பண்ணல, பட் நிறைய பேர் நீங்கள் போடுறீங்க இல்லையா, இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க, பிகாஸ் யூர் அ மேன், யூர் அ மென். ஸோ ஒரு மென் வந்து இதை பற்றி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், பட் நெகட்டிவாகவும் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லையா. அவங்க சொல்கிறது வந்து ஃபுல் உண்மை கிடையாது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் பார்ஷலி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் நான் வந்து ஓகே நான் அப்படி போடுறேன் இல்லையா, என்னோட ஃபாலோவர்ஸ் யார் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கான்டென்ட் எப்படின்னா, இப்போ ஜென்ரலாக இப்போ கமர்ஷியல் படம் வந்து நம்ம தமிழ்நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளில வந்து வேறு மாதிரி பார்க்குறோம். ஆனால் வந்து தெலுங்கு ஆடியன்ஸோட பேஸ் வந்து வேறு மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஒய் கான்ட் யூ சேஞ்ச், நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதனால வந்து நம்ம கான்டென்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒய் டு யூ திங்க் மென் யூஸ்வலி இதையே ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு? அதான் சொல்கிறேன்ல, பசங்களோட எண்ணங்கள் மாறி போயிடுச்சு. இது பசங்க மட்டும் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் கமெண்ட் பார்த்து நிறையா பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அவங்களோட உரிமை அவங்க காட்டுறாங்க, அவங்க உரிமை கண்டிப்பாக அவங்க உரிமை தான். அது எதில் காட்டுறதுக்குல்ல உங்கள் உரிமை. நீங்கள் உங்கள் காஸ்டியூம் யாரும் எந்த தப்பும் சொல்லக்கூடாது. உங்களோட நீங்கள் ட்ரெஸ் போட போகிறீங்க, நீங்கள் வீடியோஸ் போட போகிறீங்க, அதை எங்கே போடுறோம், எப்படி போடுறோம், ஸோ ஓகே அது அவங்க அப்படி போட்டாலும் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப வந்து ஆதங்கப்பட்டு கேட்டேன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உங்களோட பாடி கவுண்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இதெல்லாம் என்ன ப்ளஷர் இருக்குது, இது என்ன அது என்ன சொல்லி எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்குறாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்குறாங்க. எனக்கு அதில் தானே ரொம்ப ஹர்ட் ஆகிடும். என்னடா அது எவ்வளோ பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 120 கிராமத்தை தத்தெடுத்திருக்காரு, அவரை பற்றி ஒருத்தவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கல. ஒரு பையன் வந்து இப்போ போயிட்டு ஆசியாவில் நடந்த குத்துச்சண்டை வந்து தங்க வென்று வந்திருக்காரு, அந்த பையனை எதுவுமே இன்டர்வியூ எடுக்கல. நிறைய வந்து ஸ்கூல் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து யாருமே எதுவும் கேட்கல. சிங்கிள் உமனாக வந்து போராடுறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் எவ்வளவோ சாதனை பண்ணுறாங்க, அவங்களெலாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நேரம் கிடையாது உங்களுக்கு. எந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி லைக் அவங்க வந்து செக்ஸுவலாக ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி வந்து ரொம்ப கிளாமராக காட்டுறாங்களோ அவங்களும் எடுத்து வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுன்னா, எவ்வளோ நல்ல ஆக்ட் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாருமே வந்துட்டு இந்த மெயின் டிவி சேனல் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க, கெஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒருத்தர் அவர் என்ன வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆக்டிங் கேவலமாக இருக்குது, எல்லாம் ட்ரோல் பண்ணுறோம், அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்றது தான் நான் நினச்சேன். ஸோ ஏதோ ஒருத்தர் கிரிஞ்சாக பண்ணாலோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப கிளாமராக பண்ணாலோ நீங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணுவீங்க, அவங்கள கூட்டி போவீங்க, அவங்கள வந்து எல்லா இன்டர்வியூ எடுப்பீங்க, எல்லாத்துக்கும் கொண்டு வரீங்க. யார் ஒருத்தர் ரியல் டேலண்ட்டாக இருக்காங்களோ, யார் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் காட்டணுமோ, யார் ஒருத்தவங்க ப்ரொமோட் பண்ணணுமோ அவங்கள பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனால தான் வீடியோ பண்ணேன். இந்த மாதிரி வீடியோ பண்ணி போட மாட்டேன், இந்த மாதிரி பேசவே மாட்டேன், விட்டு நான் சார் ஓகே இவங்க இப்படி தான் என்ன சொன்னால் கேட்க போகிறது கிடையாது, நம்ம எதாவது பேசினா பூமர் சொல்லுவாங்க, ரொம்ப கிரிஞ்சாக பண்ண மாதிரி தான் பார்ப்பாங்க சொல்லி நான் விட்டுருவேன். நான் நார்மலாக போய் பேசுறதே தமிழ் சம்மந்தமாக தான் பேசி போட்டேன், இல்லை ஏதாவது சாங்ஸ் பேசி போட்டேன் நான். ஸோ இது நான் ஹர்ட் ஆனதுக்கானால தான் ரொம்ப போட்டேன். ஸோ இன்னமும் யாரும் பேசி போடலன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் பேசி போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பேசினா மட்டும்தான் அது உடம்பும். இல்லைனா இப்போ சொன்ன மாதிரி இப்போது ஃபர்ஸ்ட் வந்து டெய்லர் அக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பலூன் அக்கா, இப்போ அடுத்து பீரோ அக்கா, அடுத்து எந்தெந்த அக்கா வர போகிறான்னு தெரியல. அக்காங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்திட்டாங்க. இப்போ யாராச்சும் ஒரு அக்கான்னு சொன்னாலே ஒரு மாதிரி இருக்குது, அவங்க என்ன நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ
இப்போ வந்து அதுக்கான வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு, அதை ரொம்ப கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க, அதை சப்போர்ட் பண்ணுற பசங்க, அதை சப்போர்ட் பண்ணுற பொண்ணுங்க, அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணணும். இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க வீடியோ போடுறாங்க. நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எல்லாரும் ஹேட் பண்ணுறான்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு ஓகே நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நமக்கு வந்து அதாவது ஃபெமினிசம் அப்படிங்கிறது தப்பாக வந்து அவங்க புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. உமன் ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, யாரும் தடுக்க போக கிடையாது. அதை அவங்க தப்பான வழியில் ப்ரொமோட் பண்ணுறது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஓகே. அண்ட் இப்போ அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, நீங்கள் முன்னாடி சொல்லும் போது இப்போ அதுவுமே ஃபேமஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபவுல் லாங்குவேஜஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் வெரி நியூ. ஆனால் இப்போது பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இப்போ வந்து அதை நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோமே, மூவி ரிவ்யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுறது வந்து காமன் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க வந்து சென்சார் கூட போடாமல் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இவங்க பேசும்போது இதோட அர்த்தம் மாறுது, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, அப்போ வந்து விமென் பண்ணால் இது ஓகேவா அப்படிலாம் டாக்ஸ் வருது. பட் ஜென்ரலாக வாட் பீப்புள் ஆர் சேயிங், ஏன் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும், லைக் இப்போ வந்து பேட் வேர்ட் தான் பேசணும்னு இல்லை, ஒரு பேட் அர்த்தம் இல்லைனா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டபுள் மீனிங் டார்க் காமெடிஸ் வந்து இப்போ மூவிஸ்லயும் வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்களா, ஏ சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துறாங்களா, அதில் உட்காந்து பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. இல்லை நீங்கள் வீடியோ போகும்போது 18+ போட்டு முடிச்சுறாங்க. ஸோ அதுக்கான இது வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஓகே, அதுக்கும் அவங்க ரிப்ளை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, அதை வந்து நம்ம சேனலில் பார்க்குறது இல்லையா, டெலிவிஷனில் வந்து நீங்கள் தீபாவளி ரிலீஸ்னா பொங்கலுக்கு போட போகிறாங்க, அந்த பொங்கலுக்கு நீங்கள் உட்காந்து அதை பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லல. டோட்டலாக வந்துட்டு மக்கள் பக்கம் திருப்பி விட்றாங்க. என்னை வந்துட்டு ஃபேம் ஆக்கிவிட்டது எல்லாமே காரணம் நீங்கள் தான், நான் வந்து அவங்க போட்டது நீங்கள் போடுங்க, நீங்கள் உங்களோட உரிமையை சொல்லிட்டு நான் ரொம்ப ஹர்ட்டான வந்துட்டு லைக் இதை வந்து இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க. இது எதுக்கு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும், அவங்க போடுறாங்க, அவங்க மாடல்னு சொல்லிட்டு அவங்க பார்னோகிராஃபியோ இல்லை ஏதோ அமுக்குறாங்களோ ஏதோ பண்ணுறாங்க, அது அவங்க இது அதை போடுறாங்க வந்து இன்ஸ்டாகிராமோட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு. அதை தாண்டி அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து பிளாக் நியூடாக போட்டோ சம்தி போட்டோ தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு போடாமல் டார்க் காமெடிஸ் பண்ணுறாங்க, அமைக்க போகிறாங்க, அது அவங்களோடது ஒன்று. அது எதுக்கு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து லைக் டிவியில் இவங்க சேனலில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நீங்கள் பேசி போகிறீங்க, ஆங்கர் சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியாதா எதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அவங்க பே பண்ணுறாங்க, மந்த்லி சேலரி பண்ண கொடுக்காங்க, நீங்கள் என்ன வேணால் கேட்பீங்களா. நான் தான் கேட்டேன், உங்கள் உறவினர்களையும் கூட்டி வந்து இதே மாதிரி உட்காந்து வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி தாழ்மை கேட்டேன். நான் வந்து வஞ்ச புகழ்ச்சி தான் வந்து அதை பேசி போட்டுருவேன் மொத்தமாகவே. ஸோ வந்து அவங்கள திட்டவோ எதுவும் பண்ண கிடையாது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை கேட்டு வந்து ரிப்ளை பண்ணாங்க. பட் அது வந்து நான் எதுவுமே பார்த்துக்கல. ஸோ இதுதான் மீனிங். நீங்கள் எதுக்கு அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க. நார்மல் சேனலில் பண்ணுறாங்களா, நார்மலால் பண்ணுறாங்களா, அது வேறு. அதே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவ்வளோ ஃபேமாக இருக்குது, இவ்வளோ மக்கள் ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய ஒரு மீடியா வந்து இப்படி பண்ணும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அது அவங்க சொன்ன மாதிரி தான், படத்தில் போடலையா, எதுலையும் போடலையா, எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஏ சர்டிஃபிகேட்டோ அது கொடுக்குறாங்க, அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் பண்ணுறதும் உங்களை வச்சு அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்து மற்றவங்க பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ உங்கள் பண்ணுறத பொறுத்து இப்போ அடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது பே பண்ணுறத பார்த்து அதுக்கு ஆசை வருது. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ வந்து அவங்க மட்டும் தனியாக பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு தூண்டுதலாக இருக்காங்க. இப்போ நான் பண்ணுறேன், இப்போ அதை பார்த்து வாங்க, அந்த மாதிரி தான் தூண்டுதலாக இருக்குது. அவங்க வந்து டேரெக்டாக சொல்லலாம் கூட இப்போ அதை பார்த்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒன்று வேணாம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அதை கரெக்டான மீனிங் கொண்டு போங்க. எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்கன்னா யார் வந்து உங்களை வந்து உண்மையாக அக்கா நினச்சா யாரும் கூப்பிடல. அவங்க பார்க்குற கேட்குற விதமே வேறு. அக்கா இதை அமுக்கி போடுங்க, அக்கா இதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவன் அக்காங்கிற மீனிங் வந்து உண்மையான அக்காங்க அவனோட அக்காவோட தம்பி அக்கா கிட்ட பேசலாம் கேட்கல. அவன் கேட்குற இன்டென்ஷனே வேறு. அவன் வந்து செக்ஸுவலுக்கானே கேட்குறான். அப்போது அது அந்த விதமே மாறி போகுது. அப்போ அவங்க அது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணல. சி இஸ் வெரி இன்னசென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க இன்னசென்ட்டே கிடையாது, நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியுது, எது காட்டினா ஃபேமான்னு தெரியுது, எப்படி பண்ணால் காசு சம்பாதிக்கும்னு தெரியுது. அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இப்போது இது மூலிமா ஏர்ன் பண்ணுறாங்கல்ல, அதாவது இதை ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிறவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி இது மூலிமா ஏர்ன் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது 400 rupees நினைக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ உண்மையாக ஒருத்தவங்க எஃபோர்ட் போட்டு ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் இப்போ நிறைய பஸ் இருக்குது. ஏன்னா நீ என்னடா இதுக்கு அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 400 ரூபாய் கொடுத்து பார்க்குறாங்க. அந்த 400 ரூபாய் மாதத்துக்கு எனக்கு அதுதான், என்னடா 400 ரூபாய் அது கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்களாடா அப்படின்னு தோணுது. இப்போ மக்கள் பசங்களோட மென்டாலிட்டி எப்படி ஆகி போச்சு, அவங்களோட வீக்னஸ் எப்படி ஆகி போச்சு, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். 400 ரூபா கொடுத்து ஒரு மாதத்துக்கு வந்து நீ கொடுத்து இதை பார்க்கணுமா வந்து கேட்கலாம். நார்மலாக நீ நார்மலாக வேறு ஏதாவது விஷயம் பண்ணலாம், யாருக்காச்சும் நல்லது பண்ணலாம், அது அவனோட காசு அவன் பண்ணுறான். ஆனால் அதை கொடுத்து இதை பார்க்கணுமா கேள்வி தான் நான் கேட்குறாங்க. உன்னோட காசு நீ என்னென்ன பண்ணலாம், நீ சம்பாதிக்கிற, நீ பண்ணுற, அது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணலான்னு சொல்லி ஒரு இது நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு போய் பண்ணிவிட்டு இதை அவங்க ஃபேம் ஆக்கிட்டு அதில் அவங்க எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் பார்த்துட்டு
என்ன கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் இதே மாதிரி சினிமாலையுமே இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது படங்கள்லையும் இப்போ ரிலீஸ் ஆன படமே உங்களுக்கு தெரியும், அங்கேயும் வந்து அவங்க அந்த நியூடிட்டி காட்டுறாங்க, இல்லைனா செமி நியூட் எல்லாமே பண்ணுறாங்க. அது வந்து நம்ம யூடியூப்பில் அது வரும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனைன்னும் போது அந்த சாங்ஸும் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. அந்த எல்லாமே வந்து கிட்ஸ் பார்க்குறாங்க, அடல்ட்ஸ் பார்க்குறாங்க. அந்த டீனில் ஃபிகரிங் அவுட் என்னன்னு தெரியாமல் ஒரு டீன்ஸில் இருப்போம்ல, நம்மளோட அடல்ட் இதை புரிஞ்சிக்காம. ஸோ அந்த பியூபர்ட்டி இதில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. எவ்ரிபடி ஆர் வாட்சிங். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் யாராக இருப்பாங்க? அதாவது நீங்கள் இப்போ இவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, இவங்களோட இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பேக் டு 80s 70sலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நம்பரே இருக்காது, ஐட்டம் நம்பரே இருக்காது. ஐட்டம் நம்பர் இருந்தாலும் அதுக்கு வந்து ஹீரோயின் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ த லீட் ஹீரோயின்ஸ், லீட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், லீட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை விட அதிகமாக நான் ஒரு கேஷ் பண்ணிட்டு நான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. எல்லாம் மணிக்காக தான். லைக் ஒரு ஃபேம் விட்டுறக்கூடாது, நல்ல ஒரு பே வருது. ஒரு சாங் மட்டும் ஆடி போனாலே சமந்தா மேம்க்கு வந்து அவ்வளோ பே பண்ணாங்க. இப்போ அடுத்த படத்துக்கு ஏதோ வந்து த்ரிஷா மேம் ஆடிட் போனாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பே. அந்த மாதிரி சாங்ஸ் வரும், நல்ல பேமெண்ட் இருக்குது. அவங்களோட மென்டாலிட்டி நல்ல ஃபேமில் இருக்கணும். நம்மளோட இது வந்து நல்லா கிளாமரஸ் காட்டணும்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்க ட்ரெண்ட் அவுட் ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபேம் அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஹீரோயின்ஸ் வந்து அது வரைக்கும் வந்து கிளாமரை காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிளாமரிக் நிறைய ஃபோட்டோஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெண்டில் வச்சுக்கணும், நம்ம பேமெண்ட் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும். ஸோ மணி சம்பாதிக்கணும், ஃபேமில் இருக்க மென்டாலிட்டி பண்ணுறாங்க. ஸோ அதே மென்டாலிட்டி அவங்களும் பண்ணுறாங்கன்னா, வாழ்த்துக்கள், சம்பாதிங்க, உங்கள் இஷ்டம். நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் காட்டுறீங்க, உங்களோட திறமையை நீங்கள் காட்டி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு போங்க, நம்ம தப்பு சொல்லலை. நம்ம வந்து இதை ஏன் பசங்க வந்து ஏன்டா இதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன்டா இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்க வந்தது. நீங்கள் எதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கு கேட்குறீங்க, இதை போய் இன்டர்வியூ எடுக்கிறது என்ன அவசியம் இருக்குது, இதை எதுக்கு 400 ரூபா கொடுத்து ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் காசு நீங்கள் பார்க்குறீங்க, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டேலண்ட்டை வளர்க்காம உண்மையான டேலண்ட், ரியல் டேலண்ட்டாக கொண்டு போங்க. டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டான்ஸ் ஆடக்கூடிய நிறைய இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே வந்து லைக் வந்து கிளாமராக காட்டலைன்னா அவங்க வீடியோஸ் ரீச் ஆகாது. யார் ஒருத்தவங்க கிளாமராக காட்டி வந்து வீடியோ போகிறாங்களோ, டான்ஸ் ஆடுறாங்களோ, அவங்க வீடியோ வந்து ரீச் ஆகும். இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தா தெரியும். ஸோ மக்களோட பார்வை, மக்கள் பார்க்கறது, பசங்க பார்க்குறது, பொண்ணுங்க பார்க்கறோட கவனம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு 80% 70% வந்து செக்ஸுவல் ரேட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாமரை பார்த்தே போயிட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாச்சும் நம்மளோட யார் ரியல் டேலண்ட்டோ அவங்கள வளர்த்து விடுங்க. யாரை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணுமோ அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்க. யார் வந்து ஒரு தலைவராக நினைக்கிறீங்களோ அந்த கரெக்டான தலைவரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பசங்க இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் ஏஜ் போச்சுன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். இப்போ இருக்க ஒரு யங் ஜென்ரேஷன் கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் அக்கௌண்ட் வந்து முன்னாடிலாம் வைக்கிறதுக்கே வந்து சில விமன் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வந்து வல்கரான கமெண்ட்ஸ் வரும், இல்லைனா வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் அக்கௌண்ட் இருக்கும்போது மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறவங்கெல்லாம், கமெண்ட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, நார்மலாக ஒரு பொண்ணு போட்டாலுமே அதில் ஏதாவது ஒன்று தேடி ஒரு செக்ஷுவலைஸாக ஒரு கமெண்ட்டு, ஒரு வல்கரான ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஈவ்டீசிங், அது வந்து எப்படி சொல்கிறது, சைபர் ஈவ்டீசிங் மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் போயிட்டு செல்ஃப் அப்ஜெக்டிஃபிகேஷன் அவங்களே பண்ணுறாங்க. செல்ஃப் செக்ஷுவலைசேஷன், அதாவது ஓகே யா நான் இது மூலமா ஏர்ன் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் ஓகே வித் இட் அப்படின்னு அவங்க போடும்போது அதுக்கு வர்ற கமெண்ட்ஸை படித்து வீடியோ என்கரேஜ் பண்ணுறது இருக்குல்ல, அதை நீ எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அதான் சொல்லலை, முழுக்க அவங்க ஃபேம் வேணும், காசு சம்பாதிக்கணும். அவங்க மென்டாலிட்டி தான். நம்ம ஏதாச்சும் ஒன்று காட்டி நம்ம வந்து சம்பாதிக்கணும், நமக்கு வந்து ஃபேம் ஆகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் வராங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். லைக் முன்னாடி வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து பப்ளிக் அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிறாங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட பிரேவ் தான் சொல்லுவாங்க. அது நம்ம ஹார்ட்ஸாக கொடுத்தாகணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த உலகம் தப்புன்னு சொல்ல போது, நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறவன் கமெண்ட் பண்ணுற பண்ணிட்டு தான் போகிறான். அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பிளாக் பண்ணிட்டு போகிறது தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பண்ணி ஆகணும். ஒவ்வொருத்தருமே நம்ம ஏன்டா பண்ணுற கேள்வி கேட்க முடியாது. நடக்கும் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ஒரிஜினேட் பண்ணுறாங்க. அதுக்கான கேள்வி கேட்க முடியல. அது வந்து கரெக்டாக அந்த பசங்க தான் திருத்திக்கணும், நம்ம சொல்லவும் முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அவங்க பப்ளிக் அக்கௌண்ட் வந்ததுக்கான ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு டெலிட் பண்ணுற போகிற பொண்ணுங்க நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கமெண்ட்டை படித்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டு அதை வச்சு ட்ரெண்ட் ஆகணும் நினைக்கிறேன். சரி, இப்போ ரீசெண்டாக இப்போ நினைக்கிற எல்லாமே ட்ரெண்ட் ஆகணும், ஏதாச்சும் பண்ணி ட்ரெண்ட் ஆகணும். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பாடல்கள் ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன பண்ணுறான்னா வேணும்னே கத்தி பாடுறான். ஏன்னா வந்து நல்லா பண்ண பார்க்க மாட்டானே, நான் லூஸ் மாதிரி பண்ணாதான் பார்க்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், லூஸ் மாதிரி பாடி ட்ரெண்ட் ஆயிடான். ஆனதுக்கப்புறம் நான் நல்லாவும் பாடுவேங்க அப்படி சொல்கிறான். அப்போ மக்கள் அவன் சொல்கிறான், நீங்கள் முட்டாள்ரா, நான் முட்டாள் கிடையாது, நான் முட்டாள் மாதிரி நடித்தேன் அப்படி சொல்கிறான்.
ஸோ இப்போ மக்கள் இதை பார்த்துவாங்க. எவன் ஒருத்தர் கேவலமாக பாடுறானோ அவனை ட்ரெண்ட் ஆக்குவான், நல்லா பாடுறானோ ட்ரெண்ட் ஆக்க மாட்டான். எவன் ஒருத்தன் கிளாமராக டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்கள ட்ரெண்ட் ஆக்குவான். எவன் ஒருத்தன் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா நீட்டாக ஆடுறாங்களோ அவங்க ட்ரெண்ட் ஆக்க மாட்டோம். யார் ஒருத்தவங்க கிளாமராக காட்டுறாங்களோ அவன் ட்ரெண்ட் ஆக்குவோம். ஸோ நல்லது டேலண்ட் தான் காட்ட மாட்டோம். நீங்கள் எதெல்லாம் வந்து வல்கராக இருக்குது, எதெல்லாம் வந்து கிரிஞ்சாக இருக்குது, அதை மட்டும் டேலண்ட்டை வந்து நாங்கள் வந்து ட்ரெண்ட் ஆக்குவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்காங்க. ஸோ அதை மாற்றிக்க முடியல. இப்போ நான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறையாவது பார்த்துட்டேன், நிறையா ரியல் டேலண்ட் சூப்பராக இருக்காங்க, நல்லா பாடக்கூடிய, நல்லா ஆடக்கூடிய, நல்லா வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருமே ட்ரெண்ட் ஆக மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் நீ எத்தனை வீடியோஸ் போட்டாலும் சரி நீ ட்ரெண்ட் ஆக முடியாது. நீங்கள் எப்போ அவங்க மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, ஓகே நம்ம இப்படி போட்டால் ட்ரெண்ட் ஆக மாட்டோம் போல, நம்ம நல்லா டான்ஸ் ஆனால் ட்ரெண்ட் ஆக மாட்டோம் போல, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கிளாமர் காட்டுவோம் சொல்லி அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ளே வந்து இப்போ நிறையா பேர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது இதை பற்றி. அவங்களோட விருப்பம், அவங்க ட்ரெஸ் போடுறது அவங்களோட விருப்பம், நம்ம எதுவுமே அதுக்கு தப்பு சொல்ல முடியாது. அது அவங்களோட ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடமை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா போதும். இப்போ அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூடியூபர் வந்து அவங்கள பற்றி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அரோரா அவங்க ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. அகமத் மீரான் அவர் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து இவங்க ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதும் இவங்க ஆக்சுவலி அகமத் மீரா அவங்களுக்கு தெரியும், மீரா மித்துனோட ஹஸ்பண்ட் சொல்லி கலாய்ப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு அவரோட வீடியோஸ் நான் பார்க்கல. அவர் நிறையா வீடியோஸ் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அவரோடது. அதனால் நான் அவரோட நிறையாவது பார்க்க கிடையாது. மேபி நான் பார்த்தேன்னா சொல்கிறேன். எனக்கு அவரோட வீடியோஸ் நான் நிறையா பார்க்க கிடையாது. மேபி ரிப்ளை வீடியோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்கலாம். ரிப்ளை வீடியோவில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க சொல்லியிருப்பாங்க போல் கிட்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அண்ட் எல்லாருமே இதை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நீங்கள் பண்ணுறது வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களே அப்ஜெக்டிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி நிறையா போடும்போது அதுக்கு இவங்க பதிலடி கொடுத்துருப்பாங்க. ஏன் நீங்கள் டிவியில் போட்டால் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து இப்போ என்ன போட போகிறாங்களோ அவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் சன் டிவியில் அதை வந்து அவங்க போட தான் போகிறாங்க. ஆட் வர தான் போகுது, இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. இப்போது மெயின் ஸ்ட்ரீமில் தான் வருது, டெலிவிஷனில் தான் காசு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலி நான் சொன்னேன்மா, சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட நியூடிட்டி காட்டுறீங்க, உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து கிளாமர் காட்டுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் காட்டுறது, நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, அது அவங்களோட உடம்பு, அவங்களோட ஆடை அவங்க காட்டிக்கிறது. அதை நான் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ வல்கராக இவ்வளோ இதாக பண்ணிக்க வேணாம். ஒரு நல்ல ஒரு நேமோடு நீங்கள் போகலாம். இதை பார்த்து நீ சொன்ன மாதிரி தான் படத்துலையும் காட்டுறாங்க, ஏ சர்டிஃபிகேட் மூவிக்கு படத்துலையும் காட்டுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு லைக் இந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. அதுக்கான பிளாட்ஃபார்ம் தனியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ கிளாமரை காட்டணும்னா பிங் ஆப் இருக்குது, இல்லை வந்து ஒன்லி ஃபேன்ஸ் இருக்குது, இல்லை பானோகிராஃபி இருக்குது, நீங்கள் அதில் போடலாம். இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரியுதுல்ல. நீங்கள் அதுலேயும் போடுறாங்க, அதை ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்காதீங்க. அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதில் மட்டும் போடுறாங்க நான் போடுவேன், இது சரி கிடையாது. அதுலேயும் போடுறாங்க நான் இதில் போடுவேன் சொல்லி சரி கிடையாது. அதில் போடுறாங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் போட தப்புன்னு தெரியுதுல்ல, குழந்தைய பார்ப்பாங்கன்னு தெரியுதுல்ல. அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இருந்துச்சுன்னா, அந்த தெளிவு இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு போட போகிறீங்க? அதில் போடுறாங்க அதனால் நான் இதில் போடுறேன், இது சரியான பதில் கிடையாதுல்ல. அவள் தப்பு பண்ண நீங்கள் தப்பு பண்ணீங்களா? அப்போ ரெண்டு தப்பு தானே. அப்படி தப்பு தானே பண்ணுறீங்க, பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கான பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்குல்ல, நீங்கள் அதில் போட வேண்டியதானே. பிங்மி ஆப்போ இல்லை ஒன்லி ஃபேன்ஸ் ஆப்போ இல்லை வந்து வேறு மாதிரி பானோகிராஃபியோ அதில் போட வேண்டியதானே. எதுக்கு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ பண்ணுறீங்க கேட்குறேன் நான். அவங்க தப்பு பண்ணால் நானும் தப்பு பண்ணுவேன், அவங்க படம் நானும் பண்ணுவேன். இது எப்படி சரியாகும்? அதில் மட்டும் பார்க்குறீங்க, இதில் பார்க்க மாட்டீங்களா? எதுக்கு பார்க்கணும்? நீங்கள் எதுக்கு காட்டணும்? உங்களோட விருப்பம் நீங்கள் காட்டுறீங்க, அதுக்கான மாற்றி கம்மிப்போங்க. இந்த இன்ஸ்டாகிராம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட உரிமையை நீங்கள் காட்டுங்க, தப்பே கிடையாது. இது ஏன்டா பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு கேட்பேன் நான். நீங்கள் என்ன வேணால் காட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களோட உரிமை, உங்களோட பெண் உரிமை, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே இப்படி ஆகிட்டாங்க. ஸோ அப்படி ஆகும்போது நீங்கள் பசங்க வந்துட்டு இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இதை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இன்டர்வியூ எடுக்காமல் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. CV குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் SJ அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சோதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.